வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஜாக்சன். எல்லாருக்குமே சண்டே குட் மார்னிங். ஸோ இன்றைக்குமா சார் நீங்கள் விட மாட்டேன், சண்டே ஆனால் விட மாட்டேன், வச்சு செய்வேன், சரியா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக எக்ஸாமில் கேட்ட மிஸ்ஸிங் இன்புட் அவுட்புட். என்ன சார் புதுசாக இருக்குது, நான் இன்புட் அவுட்புட் பார்த்துருக்கேன், இது என்ன சார் மிஸ்ஸிங் இன்புட் அவுட்புட்? ஆமாம். ஸோ சில இடத்துலலாம் இன்புட் அவுட்புட்டில் அந்த டேபிளில் மிஸ் பண்ணியிருப்பாங்க, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கொஸ்டின்குள்ளே போகும்போது அது உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடி ஆஃபரை நாளையோடு முடிக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு நம்ம ராயல் பாஸ் தேவை, நீங்கள் பேங்க் எக்ஸாம் கிராக் பண்ணணும், ஒரு முறையான பேக்கேஜ் தேவைன்னு நினச்சிங்கன்னா நம்ம ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ராயல் பாஸ்க்குள்ளே எல்லா எக்ஸாமுக்கான வீடியோ கோர்ஸு, மார்க் டெஸ்ட்டு, பிடிஎஃப் கோர்ஸு, பேங்கிங் அவேர்னஸ் பிடிஎஃப், கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், இ-புக்ஸு இப்படி எல்லாமே வந்துடும். ஸோ CWJ40 அப்படின்ற கூப்பன் கோட் ஆஃபரை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 40% ப்ரைஸ் குறையும். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போவீங்களே அந்த இடத்துல அப்ளை கூப்பன் கோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை அப்ளை பண்ணுங்கள் ப்ளீஸ், பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிடாதீங்க, உங்களுக்குலாம் லாஸு. அப்ளை பண்ணி 40% ப்ரைஸ் குறைஞ்சிரும், அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொஸ்டின் நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன். உங்களுக்கு ஏதாவது குவெரிஸ்னால் இன்ஸ்டாகிராமில் Jackson_CWJ ஃபாலோ பண்ணிக்கோங்க, என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ கொஸ்டின் டிஸ்பிளே பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு 3 minutes டைம், சரிங்களா? ஸோ மணி பார்த்துக்குங்க 11. ஓகே, 3 minutes டைமு. ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் தான் கண்டுபிடிச்சி அதை ஃபில் பண்ணணும். ஸோ டைம் அப் மக்களே. ஸோ நான் சால்வ் பண்ணி காட்டுறேன், பாருங்கள் இது எப்படின்னு சொல்லி. ஸோ இன்புட்லேருந்து ஸ்டெப் 1 எப்படி வந்துச்சுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஏபிசிடிக்கு நம்பர் கொடுத்து எழுதிக்கிடுவோம் மக்களே, சரிங்களா?
A B C D E F G H I J K L M N O P Q R S T U V W X Y Z. நம்பர் கொடுத்துருமா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26. ஓகே. ஸோ இந்த என்ட்ரி எப்படி சார் இப்படி மாறுச்சு அப்படின்னு கேட்பீங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அதோட ரிவர்ஸ் ஆல்ஃபபெட்டை போட்டுட்டு ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ENTRYன்னு இருக்கா, இதோட ரிவர்ஸ் ஆல்ஃபபெட் என்னன்னு பாருங்கள். ஈயோட ரிவர்ஸ் ஆல்ஃபபெட் என்ன? V. என்னோட ரிவர்ஸ் ஆல்ஃபபெட் என்ன? M. Tயோட ரிவர்ஸ் ஆல்ஃபபெட் என்ன? G. Rோட ரிவர்ஸ் ஆல்ஃபபெட் என்ன? I. Yயோட ரிவர்ஸ் ஆல்ஃபபெட் என்ன? B. இப்படி போட்டுட்டு இதை ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறாங்க. என்ன வரும்? B G I M V. அதை இங்கே போட்டிருக்காங்க. கிளியராக புரிஞ்சா எல்லாத்துக்குமே? இங்கே உள்ள வேர்டை, இங்கே உள்ள எல்லா ஆல்ஃபபெட்டையும் ரிவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதை ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி இங்கே போட்டிருக்காங்க. இதுதான் ஸ்டெப் 1. எல்லாத்துலேயுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்தா அதுதான் இருக்கும். பாருங்களேன். இப்போ இந்த சப்மிட்டுக்கு பார்ப்போமா? சப்மிட். ஸோ எஸ்ஸோட ரிவர்ஸ் ஆல்ஃபபெட் என்ன? H. யூவோட ரிவர்ஸ் ஆல்ஃபபெட் என்ன? F. பியோட ரிவர்ஸ் ஆல்ஃபபெட் என்ன? Y. எம்மோட ரிவர்ஸ் ஆல்ஃபபெட் என்ன? N. ஐயோட ரிவர்ஸ் ஆல்ஃபபெட் R. Tயோட ரிவர்ஸ் ஆல்ஃபபெட் G. சரிங்களா? கிளியராக எல்லாத்துக்குமே? இப்போ இதை ஆல்ஃபபெட்டிக்கல் அரேஞ்ச் பண்ணால் என்ன வரும்? F G H N R Y. சரிங்களா? கிளியராக எல்லாத்துக்குமே? ஆனால் இதில் அப்படி இல்லையே. இதில் பாருங்களேன், சி இருக்குது, ரிவர்ஸ் ஆல்ஃபபெட் இல்லையே. ஆனால் இதில் மட்டும் ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்களே. இப்போ தான் நம்ம யோசிக்கணும். ஏன்னா வவ்வல் இருக்க இடத்துல ரிவர்ஸ் ஆல்ஃபபெட் போட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கான்சனன்ட் இருக்க இடத்துல வேறு ஏதோ பண்ணியிருக்காங்களே. அப்போ இது வராதே. அப்போ தான் இந்த இடத்துல நம்ம யோசிக்கணும். என்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வவ்வல் இருக்கிறதுக்கு மட்டும் ரிவர்ஸ் ஆல்ஃபபெட் மாற்றி அப்புறம் அதை ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருக்கான். இதே கான்சனன்ட் இருந்துச்சுன்னா அதோட செகண்ட் சக்ஸசிவ் லெட்டர், இப்போ சி இருக்குன்னா டி விட்டு இ, ஓ இருக்குன்னா பி விட்டு கியூ, யூ இருக்குன்னா பி விட்டு டபிள்யூ, என் இருக்குன்னா ஓ விட்டு பி, டி இருக்குன்னா யூ விட்டு வி, இ இருக்குன்னா உங்களுக்கு எஃப் விட்டு ஜி, ஆர் இருக்குன்னா எஸ் விட்டு டி. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? சப்மிட்டுக்கு அப்போ என்ன வரும்? இது கான்சனன்ட். அப்போ ஒரு லெட்டர் ஒரு வேர்டு வவ்வலில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதை ரிவர்ஸ் லெட்டரை மாற்றி ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். இதே ஒரு வேர்டு கான்சனன்ட்டில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதோட செகண்ட் சக்ஸசிவ் லெட்டர் போடணும். டி விட்டு யூ, யூனா வி விட்டு டபிள்யூ, பினா சி விட்டு டி, எம்னா என் விட்டு ஓ, ஐனா ஜே விட்டு கே, டீனா யூ விட்டு பி. இதுதான் இந்த செகண்ட் பிளேஸில் வரும். புரிஞ்சுங்களா? கிளியராக எல்லாத்துக்குமே? ஸோ இப்படி தான் இதை மாற்றிருக்காங்க. சரிங்களா? திரும்பியும் சொல்கிறேன் புரிகிற மாதிரி. வவ்வலில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதை ரிவர்ஸ் லெட்டர் மாற்றி அதை ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி போடணும். இதே கான்சனன்ட்டில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஒரு லெட்டர் விட்டு அடுத்த லெட்டரை போடணும். அதுதான் செகண்ட் சக்ஸசிவ் லெட்டர், செகண்ட் நெக்ஸ்ட் லெட்ரு. ஸோ அப்படி தான் இது எல்லாமே மாற்றிருக்காங்க. ஸ்டெப் 1 இப்படி தான் வந்திருக்கு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸ்டெப் 2 எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நெக்ஸ்ட் லெட்டர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பினா சி,
ஜினா ஹச், ஐனா ஜே, எம்னா என், வீனா டபிள்யூ. எல்லாத்துலேயுமே நெக்ஸ்ட் லெட்டர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ சப்மிட்டில் பாருங்களேன், யூனா என்ன வரும் அடுத்து வி, டபிள்யூனா எக்ஸு, டினா இ, ஓனா பி, கேனா எல், வீனா டபிள்யூ. பார்த்தீங்களா? வி சப்மிட் மத்தியாச்சு டிஇஓபிகேஎல். ஸோ பார்த்துங்க விஎக்ஸ்இபிஎல்டபிள்யூ போட்டிருக்காங்களா? ஸோ செகண்ட் ஸ்டெப் எப்படி வந்திருக்குன்னா, ஃபஸ்ட் ஸ்டெப்பில் உள்ள எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் லெட்டர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். இதுதான் ஸ்டெப் 2. சரிங்களா? ஸோ ஸ்டெப் 3 எப்படி வந்திருக்குன்றது மற்றதில் பார்த்தோம்னா, அதாவது இங்கே உள்ள ஃபஸ்ட் லெட்டர் லாஸ்ட் லெட்டர் எடுத்து அப்படியே திருப்பி போட்டிருக்காங்க. பார்த்தாலே தெரியுதா நமக்கு? இங்கே உள்ள ஃபஸ்ட் லெட்டர் லாஸ்ட் லெட்டரே அப்படியே திருப்பி போட்டிருக்கேன். அப்போ இங்கே என்ன வரும்? சிடபிள்யூ இருக்குன்னா இங்கே டபிள்யூசி வரும். இங்கே பார்த்தீங்கன்னா விடபிள்யூ இருக்கா, அதை அப்படியே மாற்றி இங்கே டபிள்யூவின்னு போட்டிருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? இங்கே இதை மாற்றணும்னா இது எஃப், இது வந்து என்ன இருக்கும்? யூன்னு வருமா? இது நெக்ஸ்ட் லெட்டர் மாற்றணும்னா எஃப், இது யூன்னு வருமா? அதுதான் இங்கே இருக்கும் ஃபஸ்ட் லெட்டரும் இது லாஸ்ட் லெட்டருமா. அப்போ இதை இங்கே வந்து சேஞ்ச் பண்ணி போட்டிருக்காங்க யூஎஃப்னு. இங்கே எல்டபிள்யூ இருக்கா, இங்கே டபிள்யூஎல்னு போட்டிருக்கான். இங்கே ஜிஎக்ஸ் இருக்கா, எக்ஸ்ஜின்னு போட்டிருக்கான். சரிங்களா? கிளியர் எல்லாத்துக்குமே? ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா ஆருக்கு அப்புறம் நெக்ஸ்ட் லெட்டர் எஸ்ன்னு மாற்றுவோம் செகண்ட் ஸ்டெப்புக்கு, ஜிக்கு அப்புறம் ஹச்ன்னு மாற்றுவோமா? அப்போ ஹச்எஸ்ன்றதை இங்கே போட்டிருக்கான். ஸோ ஃபஸ்ட் லெட்டர் லாஸ்ட் லெட்டரை வந்து அப்படியே மாற்றி போட்டிருக்காங்க. அதுதான் ஸ்டெப் 3. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டெப் 4 எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் மக்களே. ஸ்டெப் 4 இங்கே இருங்களேன். இங்கே வந்து எனக்கு டபிள்யூசின்னு இருந்துச்சா? இப்போ டபிள்யூசி, டபிள்யூவோட நம்பர் என்ன எனக்கு? டபிள்யூ இஜெட்டு இருங்களேன், WXY Z 26, 25, 24, 23. ஸோ டபிள்யூவோட பிளேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 23. சரிங்களா? சியோட பிளேஸ் வேல்யூ என்ன? 3. சி மூணாவதாக தானே வரும். இந்த ரெண்டையும் டிஃப்ரென்ஸ் பார்த்தா எனக்கு என்ன வரும்? 20. 20 என்னது நமக்கு? டி. டீயோட ரிவர்ஸ் லெட்டர் என்னது நமக்கு? ஜி. ஒய்யால் எப்படிலாம் யோசிச்சிருக்காங்க பாருங்கள். அதை தான் இங்கே போட்டிருக்காங்க. புரிஞ்சா? அதுக்கு தான் நான் உங்களுக்கு ஏபிசிடிலாம் இங்கே எழுதி போட்டேன். சரிங்களா? ஒன்றும் இல்லை, இந்த ரெண்டு இதை எடுத்துக்கிறாங்க. இப்போ டபிள்யூஎல்லுன்னு இருக்குன்னு வச்சுங்களேன். டபிள்யூவோடது என்னது? 23. எல் என்னது? ஜே வந்து 10, 11, 12. ஸோ 23ல் 12 கழிச்சோம்னா என்னது? 11. 11 என்ன வரும்? கே வரும். அப்போ கேயோட ஆப்போசிட் எனக்கு என்னது? பி. ஸோ அதை தான் இங்கே போட்டிருக்காங்க. அவ்வளோதான் மக்களே. இப்படி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் இந்த கொடுத்துருக்கேன். இதில் பாருங்கள், இன்னும் நல்லா உங்களுக்கு புரியும். ஸோ இதுதான் ஆன்சர். பிளாக்கில் மார்க் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கான ஆன்சர். கிளியராக பார்த்துக்குங்க எல்லாருக்குமே. இந்த ஆன்சர் உங்களுக்கு வந்திருக்கா அப்படின்னு பார்த்துக்குங்க. கிளியர் கட்டாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த லாஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்களேன். டபிள்யூசின்னு இருக்கா இந்த இடத்துல, அந்த டபிள்யூசியை மைனஸ் பண்ணால் 20 வரும். அது என்னது? டி. டீயோட ரிவர்ஸ் பேர், ரிவர்ஸ் லெட்டர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஜி. அதை தான், அந்த ஜியை தான் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே போட்டிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் மக்களே. ஸோ இது ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டது, புதுசாக ஒன்று கற்றுக்கிட்டீங்க. ஸோ கொஸ்டின்குள்ளே போகலாமா? ஸோ கேட்குறான் 2 6ல் என்ன வரும்னு கேட்குறான். நமக்கு நம்பரில் இதில் பார்த்தீங்கன்னா 2 6 என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. சரிங்களா? ஸோ 2 6 அந்த கேப் போட்டு கொஸ்டின் மார்க் போட்டிருப்பான்ல, 2 6 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இது 2, இது 6. ஸோ இந்த 2 இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு இதுவும் வரும். அதுதான் இங்கே ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ அடுத்த கேள்வி, 5 பிளேஸில் என்ன வரும்னு கேட்குறான். சரியா? 5 இதுதான் நினைக்கிறேன். இதுதானே 5. ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் உங்களுக்கான ஆன்சர். ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ இந்த மாதிரி வெரைட்டியான ஆஸ்க்டு கொஸ்டின் ப்ரீவியஸ் இயரில்
கேட்ட கொஸ்டினை நம்ம பார்ப்போம். இன்றைக்கி புதுசாக ஒரு விஷயம் நீங்கள் கற்றுருப்பீங்க. இது பிகினராக இருந்தாலும் ஃப்ரெஷராக இருந்தாலும் இதை உங்களால் புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு புது கொஸ்டின் நான் சொல்லி கொடுத்துருங்க. எனக்கும் சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு, சார் எனக்கு புரிஞ்சிச்சு, உங்களுக்கு புரிஞ்சிச்சான்னு எனக்கு தெரியணும். ஏன்னா அது லைவ் கிடையாது, ரெக்கார்டர் தான். புரிஞ்சிச்சு சார் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். மறக்காமல் ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 10